ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 44வது பாடல் பார்க்கலாம். மிக சிறப்பு வாய்ந்த பாடல். சென்ற 43வது பாடலில் அருணகிரிநாதருக்கு கிடைத்த அந்த அனுபூதி நிலை, மௌன நிலை, இறைவனை கலந்த நிலை, அந்த ஞானம் முழுமையாக பெற்ற நிலை, அதை நாம் பார்த்தோம். பேசா அனுபூதி பிறந்ததுவே. அந்த நிலையை அடைந்தவர்கள், அந்த மகான்கள் தொடர்ந்து அந்த நிலையிலே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கழித்து, நேரம் கழித்து அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு நம் போன்ற சாதாரணமாகவே இருப்பாங்க. அவங்க நம்ம மாதிரி சாதாரணமாக இருந்தால் கூட அவர்களெல்லாம் இறைவனை கலந்தவர்கள். ஆகவே அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுமே அந்த இறைவனுடைய அன்பால் அருளால் பேசுகின்ற பேச்சாக இருக்கும். உதாரணமாக அருணகிரிநாதர் அந்த நிலை, வள்ளலார் பெருமான், நம்ம நாயன்மார்கள், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த நிலையை அடைந்தவர்கள் ஜீவன் முக்தன் சொல்லப்படுறார்கள். அந்த நிலையை அடைந்த அருணகிரிநாதர் அதிலேயே இருக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா? கொஞ்ச நேரம் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த உடனே அவருக்கு நடந்த அந்த அனுபூதி நிலையை நினைத்து மகிழ்கின்றார். அப்போது இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடியை புகழ்கின்றார். அந்த புகழ்கின்ற பாடல் தான் நம்ம பார்க்குற பாடல். இந்த பாடலில் முக்கியமாக முருகப்பெருமானுடைய வேல் பற்றிய பெருமையும் இருக்குது, அவருடைய திருவடி பற்றிய பெருமையும் இருக்குது. இந்த ரெண்டு பெருமையும் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாடல்ன்றது நான் சொல்ல வேண்டி தேவையில்லை. பாடல் பார்க்கலாமா? சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே. முதல் வரியில் முருகப்பெருமானுடைய அந்த வேலுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேல் எப்படியாப்பட்டது? சாடும் தனிவேல் முருகன். முருகன் கிட்ட இருக்கிற வேல், அதுவே ஒரு பெருமை. அது தனிவேல். அந்த வேலுக்கு ஈடாக வேற எந்த வேலும் கிடையாது. ஒப்பு உயர்வற்ற வேல், அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேல், அதுதான் தனிவேல். அந்த வேல் என்னெல்லாம் செய்யும்? சாடும் தனிவேல். எதையெல்லாம் சாடும், எதையெல்லாம் அழிக்கும், எதையெல்லாம் அகற்றும்? முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு யாராவது துன்பம் கொடுத்தாங்கன்னா அவங்கள அழிக்கும். அந்த நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தீய குணங்களை முழுவதுமாக விரட்டும். மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை கொஞ்சம் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா வேல் வகுப்புக்கு போய் பார்க்கணும். எல்லோருக்கும் தெரியும் வேல்மாறல் மிகவும் புகழ்பெற்றது. அதனுடைய அடிப்படை என்னது? வேல் வகுப்பு. வேல் வகுப்பில் 16 வரிகள் இருக்குது. அந்த வேல் வகுப்பு நமக்கு கொடுத்தவர் அருணகிரிநாதர். அதுலேருந்து ஒரு 2 வரியில் இந்த சாடும் தனிவேலுக்குரிய விளக்கம் அங்கே இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போது அதில் இருக்கிற 5வது வரி, சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஊடும் இடுக்கண் வினை சாடும். சுரர்கள் தேவர்கள், முனிவர்கள், அடுத்தது மகபதி இந்திரன், அப்புறம் விதி பிரம்மா, அடுத்தது அரி விஷ்ணு, அடுத்தது நரர் நம் போன்ற மனிதர்கள். இந்த 6 பேருக்கும் அப்படின்னா எல்லாருமே பிரம்மா விஷ்ணுவில் ஆரம்பித்து மனுஷன் நம் போகிற மனுஷன் வரைக்கும் எல்லாருக்குமே அவர்கள் படுகின்ற அந்த இடுக்கண், அந்த துன்பத்திற்கு அதுக்கு காரணம் என்ன? ஒரு காரணம் இருக்கும் இல்லை? அந்த துன்பத்துக்கு காரணம் அவர்கள் செய்த அந்த வினை. அந்த வினையை சாடும். அப்படின்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அவர்களுக்கு துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பத்துக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை முருகப்பெருமானுடைய அந்த திருவேல் அகற்றும், துரத்திவிடும், அழித்துவிடும். அவ்வளோ சிறப்பு. இன்னொன்று 7வது பாடலில், அதிலேயே வேல் வகுப்பிலே 7வது வரியில், துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். முருகப்பெருமானை யாரெல்லாம் துதிக்கின்றார்களோ அவர்களது அடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு யாராவது துன்பம் கொடுக்கும் நினைத்தாலே போதும், நினைக்கின் அவர் அப்படி நினைச்சாங்கன்னா அவங்களுடைய குலத்தை அறுத்துடும், அழிச்சிடும். ஆக வேல் முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்துக்கும், அந்த எதிரிகளை எல்லாம் அழிக்கும், அந்த தீய வினைகளையும் தீய குணங்களையும் அழிக்கும்.
முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு யாரும் தீமை செய்யக்கூட நினைத்து கூட பார்க்கக்கூடாது. அவர்களையும் அழிக்கும். அவர்களை மட்டும் இல்லை, அவர்களோட குலத்தையே அழிக்கும். அதுதான் நம்ம வேல் வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் சாடும் தனிவேல் முருகன். இதில் அந்த வேலோட பெருமை சொல்லப்படுது. வேலுக்கு இவ்வளோ பெருமைனா முருகப்பெருமானுடைய சரணத்துக்கு திருவடிக்கு எவ்வளோ பெருமை நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ 3வது வரி 4வது வரி. வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் 5 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடுன்னா என்ன? நம்ம வீடு பேருன்னு சொல்கிறோம் இல்லையா, மோட்சம் அடைகிறமே அந்த இடம் வீடும். அடுத்தது சுடர் மாமுடி, தேவேந்திரர்களுடைய முடி, அவருடைய தலை 2. 3வதா வேதம். நம்ம எல்லோரும் வேதத்தை உபயோகப்படுத்தி தானே நிறைய மந்திரங்கள் யாகங்கள்லாம் செய்கிறோம். அந்த வேதங்கள். வெம்காடு புனர். இந்த வெம்காடும் புனம்னு சொன்னால் வள்ளியம்மா நடந்த இடங்கள் எல்லாம். வள்ளியம்மா வேடுகுலத்தில் வந்தாங்க. ஆகவே அந்த இடத்துல என்ன இருக்கும்? நிறைய வெயில் இருக்கும், அங்கே நிறைய மரங்கள் இருக்கும், பாறைகள் இருக்கும், மலைகள் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும், நிறைய செடிகள் இருக்கும். இதுதான் வெம்காடும் புனமும். வள்ளியம்மை தேடி தேடி சென்றார் இல்லையா இவர். ஆகவே அங்கெல்லாம் இவர் நடந்திருக்கார். இந்த எல்லா இடங்களிலும் முருகப்பெருமானுடைய கால் பட்டு இருக்கு. ஆகவே அங்கெல்லாம் என்ன நடக்குது? கமழும். இந்த எல்லாமே முருகப்பெருமானுடைய திருவடி பட்டதனால் நறுமணம் வீசுகின்றன, அதாவது ஞானத்தை பெற்றன. அதுதான் கமழும் கடலே. முருகப்பெருமானுடைய கடல்னா கடலை கொண்டு, அவருடைய திருவடியை கொண்டு, அந்த திருவடி பட்டதன் காரணமாக இவை எல்லாமே நறுமணம் வீசுகின்றன. அப்படின்னா புனிதம் பெற்றன. அதுக்கு மேலே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் முக்தி முக்தி முக்தின்னு வீடு பேர் அடைவுன்னு சொல்கிறோம். அந்த வீடு பேர் என்பதே முருகனுடைய திருவடி தான். அதுதான் வீடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுடைய திருவடி, அந்த சரணம், முருகப்பெருமானுடைய வேல் நம்முடைய துன்பத்தை எல்லாம் விரட்டி அடிக்குது. முருகப்பெருமானுடைய சரணம் அதுதான் முக்தி கொடுக்குற இடமே. வேதங்கள் அந்த மந்திர சக்தியை பெற்றதுக்கு காரணமே முருகப்பெருமானுடைய திருவடி மேலே வச்சதுனால தான். தேவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் முருகப்பெருமான் அவருடைய முடி மேலே அவருடைய திருவடியை பதித்திருக்கின்றார். ஆக இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது, முருகப்பெருமானுடைய திருவடி மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான் முக்தி கொடுக்குற இடம், அதுதான் மோட்சம் கொடுக்குற இடம், நாம் வீடு வேறு அடைகின்ற இடம். அதுதான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இது அவருடைய வேலும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, அவருடைய திருவடியும் சிறப்பு வாய்ந்தது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த திருவடி, அந்த சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ. அந்த முருகப்பெருமானுடைய அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த சரணம், அந்த திருவடி, முருகா நான் சூட்டிக்கொண்டேனே என் தலை மீது வைத்து, அதற்கு நீங்கள் அல்லவா அருள் செய்தீர்கள். சூடும்படி தந்தது முருகன் தந்தது. முருகன் அவருடைய திருவடியை அருணகிரிநாதர் தலை மீது வைப்பதற்கு, சூடிக்கொள்வதற்கு அவர் கொடுத்தார். அந்த பெருமையை, அந்த அந்த பாக்கியத்தை நான் என்னவென்று சொல்லுவது? நான் எப்படி சொல்ல முடியும் முருகா? அப்போ அருணகிரிநாதர் அந்த அனுபூதி நிலையில் அடைந்தாரு, அந்த மகிழ்ச்சியில் இருக்கார் இல்லையா, அந்த மகிழ்ச்சியிலே இப்போ இருக்கார். அதை நினைத்து பார்க்கின்றார். முருகப்பெருமானுடைய திருவடியை அவர் தலைமையில் வைத்து சூடியதை நினைத்து பார்க்கின்றார். அந்த பாக்கியத்தை நினைத்து பார்க்கின்றார். அந்த பெருமை, அதிலிருந்து அந்த மகிழ்ச்சி திளைத்து கொண்டு இருக்கின்றார். அதை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகின்றார். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது முருகப்பெருமானுடைய வேலுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்கின்றோம், அவருடைய திருவடியின் பெருமையை நாம் தெரிந்து கொள்கின்றோம். முருகப்பெருமானுடைய வேலை நாம் வணங்கும் பொழுது நமது துன்பங்கள் நம்மை விட்டு ஓடும். அந்த துன்பத்திற்கு காரணம் எதெல்லாம் காரணமோ அந்த காரணங்களும் அழிக்கப்படும். அது நாம் பார்த்தோம். அதேபோல் அவருடைய திருவடியே நமக்கு திருவருளை கொடுத்து நமக்கு மோட்சம் கொடுப்பது, நற்கதி கொடுப்பது. ஆக முருகப்பெருமானுடைய வேலும் சிறப்பு வாய்ந்தது, அவருடைய திருவடியும் சிறப்பு வாய்ந்தது. அதை எண்ணி 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 அருணகிரிநாதர் இந்த பாடலில் மகிழ்கின்றார், நமக்கு இந்த செய்தியை சொல்கின்றார். ஆக கடந்த இந்த 42, 43, 44 பாடலில் பார்த்தோம்னா அருணகிரிநாதர் அடைந்த அந்த அனுபூதி நிலையும், அந்த அனுபூதி நிலை எப்பொழுது கிடைக்கும், அந்த ஆசைகள் துகளான பிறகு கிடைக்கும் என்பதும்,
அதை அவருக்கு கொடுத்தது என்னது? முருகப்பெருமானுடைய திருவடியும் அவருடைய வேலுமே கொடுத்துருக்கின்றது இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். இந்த பாடல் நம்ம மறக்கவே கூடாது. இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், முருகப்பெருமான் முழுவதும் தியானம் பண்ணினே இருக்கணும். அவருடைய வேலை தியானம் பண்ண வேண்டும், அவருடைய திருவடி தியானம் வேண்டும், அவருடைய மயிலை தியானம் பண்ணணும். அந்த மாதிரி அவர் முழுவதும் நம்ம தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. பாடலை பார்க்கலாமா? சாடும் தனிவேல் முருகன் சரணும் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதம் வெம்காடும் புனமும் கமழும் கழலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.